வீனஸ் ரெட்ரோகிரேட். பூமிக்கு கம்பேர் பண்ணும்போது சுக்ரன் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். ஸோ பூமி ஃபாஸ்ட்டாக போகுது, சுக்ரன் பின்னாடி வர மாதிரி தெரியும். ஐடியலி சுக்ரன் பூமியை விட இன்னும் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரியான ஒரு கிரகம். இந்த வீனஸ் ரெட்ரோகிரேடில் ஃபர்ஸ்ட் காஷியஸ் விஷயம் ரிலேஷன்ஷிப்ஸ், ரொம்ப காஷியஸாக இருந்துக்கோங்க. ஹீ டோல்ட், அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, பட் ஹீ டோல்ட் அவருக்கு சின்ன வயசில் ஒரு 10 வருஷம் முன்னாடி பிரேக்கப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹி ஹஸ் கம் அக்ராஸ் அனதர் பர்சன், இன்னொரு பொண்ணு அவரோட ஒர்க் பிளேஸாக. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இஸ் வித் சேம் அந்த எக்ஸோட கேரக்டரோட அதே கேரக்டரோட இருக்க மாதிரி ஒரு பொண்ணு. இன்னும் என்ன ஹைலைட்னா அந்த பொண்ணோட பேரும் அவரோட எக்ஸோட பேர். அந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, அவரோட எக்ஸுக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கு. அந்த எக்ஸோட ஃப்ரெண்டுக்கு என்ன பேரோ அதே பேரு இப்போ இந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கும் இருக்கு. அஸ்ட்ராலஜியில் கோச்சாரம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கோச்சாரம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வானத்தில் பிளானட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து ஆஸ்ட்ரோசைக்காலஜி பார்க்கறதுனால அது இன்னும் நம்மளோட மைண்டெல்லாம் எப்படி அஃபெக்ட் பண்ணோம், அந்த கோச்சார பிளேஸ்மெண்ட் நம்ம மைண்ட் எப்படி அஃபெக்ட் பண்ணோம், நம்ம வாழ்க்கையை எப்படி அஃபெக்ட் பண்ணோம், அதெல்லாம் நம்ம ஆஸ்ட்ரோசைக்காலஜியில் பார்க்குறோம். இப்போ ஆஸ்ட்ரோசைக்காலஜியில் இது என்னென்னா வீனஸ் ரெட்ரோகிரேட், அதாவது சுக்ரன் வக்ரம். ஸோ சுக்ரன் உங்களுக்கு தெரியும், வீனஸ்ன்றது ஒரு கிரகம். வக்ரம் என்ன அர்த்தம்னா பூமிக்கு கம்பேர் பண்ணும்போது சுக்ரன் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். ஸோ பூமி ஃபாஸ்ட்டாக போகுது, சுக்ரன் பின்னாடி வர மாதிரி தெரியும். ஐடியலி சுக்ரன் பூமியை விட இன்னும் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரியான ஒரு கிரகம். ஸோ அது ஸ்லோ டவுன் ஆகிறது பின்னாடி வர மாதிரி தெரியும். அதை தான் வக்ரம்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த வீனஸ் ரெட்ரோகிரேடை ஆஸ்ட்ரோசைக்காலஜியில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம், என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா ஜூலை 22, 2023 செப்டம்பர் 3 வரைக்கும் வீனஸ் ரெட்ரோகிரேட் டைம் போயிட்டுருக்கு. எப்போ செப்டம்பர் 3 வரைக்கும், இன்னும் நமக்கு ஆல்மோஸ்ட் 1 மந்த் கிட்ட இருக்கு இல்லையா. இந்த வீனஸ் ரெட்ரோகிரேடில் ஃபர்ஸ்ட் காஷியஸ் விஷயம் ரிலேஷன்ஷிப்ஸ், ரொம்ப காஷியஸாக இருந்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி மேரிடாக இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை இன்னும் ரிலேஷன்ஷிப் தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஃபஸ்ட்டு இதை வந்து ரொம்ப காஷியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா ரெட்ரோகிரேட் டைமில் வர ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து உங்கள் பாஸ்ட் லைஃப் கனெக்டடாக இருக்கும், ப்ரீவியஸ் ஜென்மம் கனெக்டடாகவும் இருக்க சான்ஸ் இருக்குது. இல்லை அட்லீஸ்ட் உங்களுக்கு ஏற்கனவே வந்த மாதிரியான பார்ட்னர்ஸ் அவங்களோட சேம் கேரக்டரோடு இருக்கிறவங்க திரும்ப வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. அது நல்ல மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்க பார்ட்னர் உங்களுக்கு ஏற்கனவே மிஸ் பண்ணியிருந்தீங்க, அவங்க இதில் உங்களுக்கு திரும்ப வராங்கன்னா தென் யூ கேன் கண்டினியூ த ரிலேஷன்ஷிப் வித் தெம். ஓகேங்களா. ஆனால் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க, பிரேக்கப் ஆயிருக்கு இல்லை டிவோர்ஸ் ஆயிருக்கு, அண்ட் அந்த பார்ட்னர் கூட உங்களுக்கு டேர்ம்ஸ் சரியில்லைன்னா இந்த ரெட்ரோகிரேட் டைமில் சிமிலர் பீப்புள் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பி வெரி காஷியஸ். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் கன்ஃபார்ம் பண்ணுறது இல்லை மேரேஜ் ப்ரொசீட் பண்ணுறது கூட செப்டம்பர் 3க்கு அப்புறம் பண்ணால் இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ. இது வந்து என்னோட ஒரு ஹம்பிள் அட்வைஸ். ஸோ இந்த வீனஸ் ரெட்ரோகிரேட் டைமில் நம்ம மைண்ட் செட்டே ஆஸ்ட்ரோசைக்காலஜி இல்லையா, ஸோ நம்ம மைண்ட் செட்டே எப்படி இருக்கும்னா நம்மளே நிறைய ரிலேஷன்ஷிப் விஷயம் இல்லை லக்ஸுரி ஐட்டம்ஸ், ஏன்னா வீனஸ் வந்து ஆர்னமெண்டல்ஸ் இல்லையா, ஆர்னமெண்டல் ஐட்டம், லக்ஸுரி ஐட்டம்ஸ், இந்த எல்லாமே வந்து வீனஸ்க்கு வரும். காசு, வெல்த், இது எல்லாமே வந்து வீனஸ் வரும். ஸோ நம்ம மைண்ட் செட்டே உங்களுக்கே ஜூலை 22 உங்கள் மைண்ட் செட் எப்படி ஆயிருக்கும்னா, நம்ம இவ்வளோ நாள் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சோமே, எந்த மாதிரி ஐட்டம், இது லக்ஸுரி ஐட்டம், ஆர்னமெண்டல் ஐட்டம், வீட்டுக்கான ஐட்டமாக இருக்கலாம், நீங்கள் போடுற ஆர்னமெண்ட்ஸாக இருக்கலாம், டிசைனர் ஐட்டமாக இருக்கலாம், வாங்கணும்னு நினச்சோமே வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த தாட்ஸ் வந்து நீங்கள் இந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பிராண்டட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை லேடிஸ் ஜென்ரலாகவே வந்து லேடிஸ் ஆக்சசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஞாபகம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இந்த டைமில் தான் நிறைய ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க. ஏன்னா அவங்களுமே வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி ஆஸ்ட்ரோசைக்காலஜி பார்த்துட்டு தான் ஆஃபர்ஸ் போடுறாங்க, அவங்களும் ஆஃபர்ஸ் போடுவாங்க. அது கூட இன்னும் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா யூ வுட் பி ஆல்சோ வெரி இன்வால்வ்டு வித் லக்ஸுரி அண்ட் வீனஸ் ஐட்டம்ஸ். இந்த டைமில் தான் இந்த அழகுபடுத்துறது, பியூட்டிஷியன்ஸ் கிட்ட போகிறது,
இல்லை நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் மாற்றலாமா, ஹேர் கட் பண்ணலாமா, இல்லை ஹேருக்கு நம்ம வேறு ஏதாவது பண்ணலாமா, அந்த தாட்ஸு. நம்ம இந்த மாடலில் இன்னும் ட்ரெஸ்ஸு வச்சுலே நம்ம அந்த மாடலில் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு அந்த தாட்ஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வரும். இதை விட பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது எல்லாமே வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் ட்ரெண்டிங் வந்து போக ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஜூலை 22 டைம்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸிங் பேஸ்டு ட்ரெண்டிங் போகும். அண்ட் ட்ரெஸ்ஸிங் பேஸ்டு விட இந்த ட்ரெண்டிங் மியூசிக்லாம் கூட இன்னும் இந்த டைமில் வர சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இப்போ ரீல்ஸில் கூட நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறவங்கன்னா தெரியும், இந்த ஜும்கா சாங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கே வந்து இயரிங் பேஸ் பண்ணுது. அது இப்போ ட்ரெண்டிங்கில் போகுது. ஸோ அந்த ஜும்கா ஒரு ஹிந்தி சாங் அது. ஸோ அந்த ஜும்கா சாங் இப்போ ட்ரெண்டிங்கில் போகுது. பார்த்தீங்கன்னா இயரிங் பேஸ் பண்ணியே சாங் இப்போ ட்ரெண்டிங்கில் போகுது. எல்லாமே ரிலேட்டட் டு இந்த வீனஸ் ரெட்ரோகிரேட். இது கூட ஃபர்தர் ஒன் ஆஃப் த கேஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஒரு கன்சல்டேஷன் கேஸ் வந்தாங்க. அவங்களது பார்க்கும்போது தான் ஐ ஃபெல்ட் இது கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும். அவங்க அஸ்ட்ராலஜி இந்த ஆஸ்ட்ரோசைக்காலஜி கன்சல்டேஷனுக்கு தான் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீ டோல்ட், அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, பட் ஹீ டோல்ட் அவருக்கு சின்ன வயசில் ஒரு 10 வருஷம் முன்னாடி பிரேக்கப் ஆகிருக்கு. ஓகேங்களா, பிரேக்கப் ஆகிடுச்சுக்கு அந்த எக்ஸ் ஹி ஹஸ் டோட்லி ஃபர்காட்டன் அண்ட் தென் கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹி ஹஸ் கம் அக்ராஸ் அனதர் பர்சன், இன்னொரு பொண்ணு, அவரோட ஒர்க் பிளேஸாக எங்கன்னு தெரியல. அந்த இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இஸ் வித் சேம் அந்த எக்ஸோட கேரக்டரோட அதே கேரக்டரோட இருக்க மாதிரி ஒரு பொண்ணு. பார்க்குறதுக்கும் அதே மாதிரி இருக்குது, கேரக்டரும் அதே மாதிரி இருக்குது. இல்லை இன்னும் என்ன ஹைலைட்னா அந்த பொண்ணோட பேரும் அவரோட எக்ஸோட பேர். அவர் சொல்கிறாரு, எனக்கு ஏதோ என் எக்ஸே திரும்ப வந்த மாதிரி இருக்குது இந்த பொண்ணு பார்த்தா. நான் இது வேற பொண்ணு, வயசெல்லாம் இந்த பொண்ணுக்கு இன்னும் கம்மி, எனக்கு 10 வருஷம் முன்னாடி பிரேக்கப் ஆகிடுச்சு, ஆனால் இந்த பொண்ணு பார்த்தா அதே மாதிரி இருக்குது. எனக்கு அது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இந்த மாதிரிலாம் கூட நடக்குமான்னு தெரியல. அந்த பொண்ணோட பேர் மட்டும் அதே பேர் இல்லை, அந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்குது, அவரோட எக்ஸுக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்கு. அந்த எக்ஸோட ஃப்ரெண்டுக்கு என்ன பேரோ அதே பேர் இப்போ இந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கும் இருக்குது. ஸோ இது வந்து நான் அப்புறம் சொன்னேன், இது உங்களோட வீனஸ் ரெட்ரோகிரேட் டைம், வீனஸ் வக்ரமாக இருக்க டைம். உங்கள் ஜாதகத்திலேயே வீனஸ் வந்து வக்ரமாக இருக்கு, அதனால உங்களுக்கு இன்னும் பவர் அதிகமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா எக்ஸே வந்து திரும்ப வந்திருக்க மாதிரி வருது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. இவர் வந்து நான் அதனால தான் முதல்ல ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு ஏதோ என்னோட எக்ஸ் ஞாபகம்லாம் திரும்ப வருது. இந்த பொண்ணு கூட பேசும்போதெல்லாம் எனக்கு அவ கூட பேசுகிற மாதிரி இருக்குது, அப்படியே கேரக்டராக இருக்குது. ஒரே ஜாபில் இருக்கிறதுக்கே எனக்கு வந்து லைக் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நம்ம சொல்ல, நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பட் ஏற்கனவே உங்களுக்கு நடந்தது ஒரு லெசன், இப்போ அந்த லெசனே திரும்ப வர மாதிரி இருக்குது. டோன்ட் அதுக்கு ப்ரொசீட் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு கர்மா திரும்ப வர மாதிரி இருக்குது. நீங்கள் ஸ்லிப் ஆனீங்கன்னா அந்த கர்மாவில் போய் மாட்டிப்பீங்க. ஸோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்னு நான் சொல்லிட்டேன். பட் திஸ் இஸ் ஹவ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஸ்ட்ராலஜி அண்ட் ஆஸ்ட்ரோசைக்காலஜி பிளேஸ் அவுட். இப்போ இஃப் யூ சி அவருக்கு வந்து இந்த மைண்டில் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த டைமில் நிறைய பேருக்கு முக்கியமாக உங்களுக்கு சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் டுவர்ட்ஸ் டிஸ்டர்பன்ஸ், அது உங்கள் லைஃப்பை இம்பேக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வெல்த் ரிலேட்டடாக வந்து நம்ம இன்னும் வெல்த் சேர்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு துடிப்பு, இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், நம்ம இன்னும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற அந்த துடிப்பு வர்றது, இதெல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டைமில் அதிகமாக வரும். இந்த டைமில் முக்கியமான டிசிஷன்ஸ், கல்யாணம் ரிலேட்டடாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட், பையிங், வெல்த் பேஸ்ட் விஷயங்கள், இது எல்லாமே செப்டம்பர் 3 அப்புறம் நீங்கள் அந்த ப்ராசஸ் முடிக்கிறத வச்சுக்கோங்க. அப்படி இன்கேஸ் நீங்கள் இப்போ யார்கிட்டயாவது நீங்கள் கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்கீங்க, இல்லை நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க, இல்லை மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட, இப்போ நீங்கள் மீட் பண்ணுறது எல்லாமே ஓகே. பட் செப்டம்பர் 3 அப்புறம் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் அந்த கல்யாணம் ப்ரொசீட் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்றத செப்டம்பர் 3 அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஈவன் பெட்டர் ஃபார் யூ. ஸோ இதுக்கு வேறு ரெமெடிஸ்னு வரும்போது, வீனஸ் ரெட்ரோகிரேடுக்கு ரெமெடிஸ், இல்லை இந்த டைமில் நம்ம கொஞ்சம் நல்லா நேவிகேட் பண்ணுறதுக்கான ரெமெடிஸ் முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா வீனஸ் ரெட்ரோகிரேட் இப்போது, அதாவது இந்த சுக்ரன் வக்ரம் சிம்மமில் இருக்குது. சிம்மமில் இருக்கும்போது பி வெரி கேர்ஃபுல் வித் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். சிம்மம் வந்து ரிலேஷன்ஷிப்க்கு வரும், சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லவ் ரிலேஷன்ஷிப் அதுக்கெலாம் வரும், அது கூடவே வந்து ஸ்பெகுலேஷன்ஸ்க்கு வரும், இந்த ஷேர் மார்க்கெட், லாட்ரி, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வரும். ஸோ அதுக்கெல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த டைமில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள்.
நீங்கள் உங்கள் டிலே பண்ண முடியும்னா இன்னும் ஒரு 1 month கழிச்சு டிலேடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா நீங்கள் டிலே பண்ணி பண்ணுறது எவ்வளோ பரவாயில்ல. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேண்டாம். நீங்கள் எது பண்ணலாம் இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் எது பண்ணலான்னா, இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு லாங் டைம் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, ஒரு ஜுவல்லரி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, இல்லை ஒரு வாட்ச், பிராண்டட் வாட்ச் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, இல்லை ஒரு பேக் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, லேடிஸ் ஐட்டம்ஸ், ஷூ, and then whatever ornamental based accessories item இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பர்ஃப்யூம்ஸ் ஐடியலி அந்த மாதிரி ஐட்டங்கள் இப்போ வாங்குறது இட்ஸ் ஃபைன். பிகாஸ் நீங்கள் பெருசாக ஏதோ ஒன்றுத்தில் போய் செலவு பண்ணாமல் சின்ன விஷயமா நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்றது உங்களை இந்த டைமில் சேவ் பண்ணும். திஸ் இஸ் அ பவர்ஃபுல் ரெமெடி. இந்த டைமில் நீங்கள் ஆக்சசரிஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வாங்கிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் எதுவும் பெரிய விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணுவீங்க. ஸோ தட் அந்த எனர்ஜி பேலன்ஸ் ஆகிடும். இது தவிர யூ கேன் ஆல்வேஸ் டெல், இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வருது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இந்த டைமில் ரொம்ப வர ஆரம்பிக்குது அப்படின்னா, சிவலிங்கம் வச்சுருக்கீங்க, நீங்கள் சிவலிங்கம் வச்சு சிவனுக்கு வழிபாடு பண்ணுவீங்க, பூஜை பண்ணுவீங்கன்னா ஒயிட் ஃப்ளவர்ஸ் ஆர் ஃபார் சுக்ரன். ஒயிட் ஃப்ளவர்ஸ் வச்சு நீங்கள் சிவலிங்கம்க்கு அர்ச்சனை பண்ணலாம். அது ரொம்ப நல்லது. 108 தடவை ஓம் நம சிவாய மந்திரம் சொல்லி நீங்கள் பண்ணலாம். ஒயிட் ஃப்ளவர்ஸ் கூட நீங்கள் வந்து இன்னுமே 1 step மேலே போகணுன்னா மொச்சை பயிறு சுக்ரனுக்கானது, அதை வச்சு மொச்சை பயிறு வச்சு நீங்கள் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக இந்த சுக்ரன் வக்ரமாக இருக்கிற டைமில் வந்து லேடிஸ் கிட்ட பிரச்சனையே வச்சுக்காதீங்க. முக்கியமாக ஜென்ஸ்க்கு சொல்கிற, லேடிஸ் கிட்ட ப்ராப்ளம்ஸ் வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு கர்மா ட்ரிகர் ஆகிற மாதிரி டைம். எதுக்கு தேவையில்லாமல் நம்ம கர்மாவில் போய் மாட்டிக்கிட்ட, லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸ்க்கும் சரி, லேடிஸ் சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வந்து வேண்டாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும். அண்ட் ஆப்வியஸ்லி சுக்ரன் ரிலேட்டடாக வரும்போது ஓம் சுக்ராய நமக, அது வந்து சுக்ரனோட மந்திரம். நீங்கள் அது மனசில் கூட சொல்லிக்கலாம். உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இன்கேஸ் இருக்கு, இல்லை நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் போகிறீங்க, அது நீங்கள் கரெக்டாக போகிறீங்களான்னு பார்த்துக்கணும் அப்படின்னா இதெல்லாம் சொல்லிக்கலாம். அண்ட் நீங்கள் இப்போ இந்த டைமில் மீட் பண்ண ஆளுங்க செப்டம்பர் 3rd அப்புறம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம் ஃபார் யுவர் ரிலேஷன்ஷிப். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி மோர் திங், நீங்கள் வந்து உங்களுக்குள்ள கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணணும், நீங்கள் 2 பேரும் ஐடியலான கப்பலாக செக் பண்ணால் ஜாதகத்தை பார்த்தே, when it comes to AstroPsychology, the psychology perspective, seeing the ஜாதகம் is more. நம்ம ஜாதகம் பார்த்து அந்த சைக்காலஜி பெர்ஸ்பெக்டிவ்லாம் நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம் ஆஸ்ட்ரோசைக்காலஜியில். ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப் கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணோன்னா யூ கேன் டெஃபினெட்லி டூ செக் மை வெப்சைட் www.astrojeev.com. நீங்கள் செக் பண்ணிவிட்டு கன்சல்டேஷன்ஸ் இஃப் யூ வாண்ட் நீங்கள் புக் பண்ணலாம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு பி டு செக் பிஃபோர் அண்ட் தென் ஃபீல் சாரி. பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்து ஐயோ இப்படி இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறதை விட நீங்கள் முன்னாடியே ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. முக்கால்வாசி வரவங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு வர ப்ராப்ளம்க்கு தான் வராங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வரவங்களோட பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அவங்க அதை ஒரு கேர்ஃபுல்லான விஷயமாவே நினைக்கிறது இல்லை. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐயோ பிரச்சனை வருதே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எதுக்கு நீங்கள் அவ்வளோ நாள் டிலே பண்ணிட்டு, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பிரச்சனை வந்து அதை டீல் பண்ணுறது ஈஸி இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கொஷின்ஸ் டூ இங்கே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லெட் மீ நோ. வீனஸ் ரெட்ரோகிரேட் டைம், கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.